ரவி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. அண்ணா கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தாரேன், ஆனா தீப்பெட்டி கேட்காது. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்னென்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வளையபாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவியை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொறி போட்டுருவேன். ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களா? டேய், சத்தம் போடாதீங்கடா. டேய், என்ன அரிக்குதா? சொரிஞ்சு விடணுமா? தீப்பெட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு, நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார், கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பார்த்திருப்பீங்க சார். சார், உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான் சார். நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பைய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளையம் சின்னசாமி சார். அட்ட பாவி, ஒரு தீக்குச்சியால என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பெட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி போய் விட மாட்டேன்டா. இடி அடிக்குது, மழை வரும் போல இருக்குதுப்பா. பத்திப்பட்டி இருக்கா? குடுத்துட்டு இருக்காங்க. ஐயா, எங்க ஆளை காணோம்? வளையா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க. லாட்ஜ். ஐயா, அம்மா கிடைச்சா? நல்லா கிடைக்குது. அதுக்காக அழுவாத, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்கோஸ்க்கு எடுத்துட்டு படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிவிட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆடா, இருட்டிரு, மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடி தூங்காமே இருக்கலாம்ல. ஆடா, அப்புறம் நான் குப்புற படுக்கிறதே அப்போ. யார் பாத்து நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது? வளையபாளையம் நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில கிடந்தோம்ல, கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேன்ல கிடக்குறப்பா. நல்லா பார்ப்பா, மாருதி வேணா போலீஸ் வேணான்னு. இரு, நானே பாக்குறேன். போலீஸ் வேன் இல்ல, மாருதி வேன் தான். வணக்கம் சார், உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்தேங்க முதலாளி. உங்களை எங்க இருந்தாலும் தேடி கூட்டி வர சொன்னாரு. உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறாப்பா? சார், அதெல்லாம் இல்ல. நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல. ஏன், உங்க 2 பேரும் கண்ணு தெரியாதா? மப்புல இருந்தீங்க. வாங்க சார், குளிச்சிட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்து கூடுமல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ, நீதானா? எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அட இல்லப்பா, காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா முண்டக்கா உட்காந்துட்டு எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததே முருகன் தானே, அதனாலதான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா, பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சிட்டு போற? ஓ, மாதா கோயிலுக்கு போறியா? அட எல்லாம் புது துணி போ. மூட்டை கட்டி முதுகு தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சைக்கிள் கேப்ல சாரா எங்கேயாச்சும் வித்துருவியா? யாருக்கு பாட்டி இதெல்லாம்? ஓ, துணியெல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா, முதலாளி கொடுத்துட்டாரா, அவர் பெரிய மீசை வச்சிருக்காருல, அத சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா, இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா, அடுப்புல பால் வச்சிருக்கான், போய் இறக்கி போடு. ஓ, இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமாங்க. கட்டபொம்மன் காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ஹாலு. லாட்டு போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்பா. குட் மார்னிங் சார். வாங்க, பாடி உட்காருங்க. பரவாயில்லைங்க, இந்த கம்பெனில நின்னால உட்கார்ந்த போயிட்டு கிடைக்குது. பரவாயில்ல, உட்காருங்க பாடி. ஆமா, எதுக்காக எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல? எதுக்குங்க சார்? ஒண்ணு இல்ல பாடி, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பத்தி விளக்கமா எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான்
உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அதை போக்குற மருந்து உங்ககிட்ட தான் படிரு. ஐயோ மருந்து தானே, நேத்து நைட்டே 2 பேரும் தீத்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது. அதைத்தான் குளிர்ல கை நடி கீழே போட்டு உடச்சிட்டியா சார். பையன் கிட்ட சைக்கிள் கொடுத்து 2 புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கேயே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். பையா 3 கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத என்ன ஆண்டவன் வாட்டி வதச்சு எடுக்கிறான். என்ன குடிக்க வேற சொல்றியா படி? சுருக்கமா சொல்றேன், என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே தங்கச்சி பிரசவத்துல கண்ணை மூடிட்டு அவ குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. நானும் அந்த குழந்தைய உயிருக்குயிரா வளர்த்தேன். ஆனா அந்த குழந்தை 5 வயசுல காணா போயிடுச்ச படி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆசையா பாசமா வளர்க்குற குழந்தை வியாதியிலையோ இல்ல விபத்திலேயோ நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டா அந்த தூக்கம் காலப்போக்கில் மறந்துடும். ஆனா என்ன மாதிரி உயிரோட குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்கோ என்ன கஷ்டப்படுதோன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க கொடுமை இருக்கு. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்னு தாப்பா தெரியும். பிரிய வச்சுக்கிறவங்களை பிரிஞ்சு வாழ்ற வேதனை எனக்கு புரியும் சார். நீ செய்ய போற உதவிக்கு ஏன் சொத்தையே எழுதி வச்சாலும் பத்தாது. தப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறதை ஏத்துக்கணும். ஐயோ அம்மா 150 இருக்குதே. ஏன் படி? இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பணம் திருப்பி கொடு. நீ சும்மாரியா, வாங்குற மரத்தை திருப்பி கூட நம்ம பழக்கம் இல்ல. கம்மிதானுங்க. சும்மாரியா நீ சும்மாரியா, ஊருக்குள்ள அடிக்கடி கடையெடுப்பு நடக்குது. ஒரு 10 கோடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்ல? கம்மிதானுங்கண்ணா, கம்மிதானுங்க ஐயா. எவ்வளவு வேணாலும் தர்றேன். எனக்கு என் தங்கச்சி பொண்ணு திரும்ப கிடைச்சா போறோம். உங்க அன்புக்கு நான் சும்மா வரைஞ்சு கொடுத்தா சார் மனுஷத்தனம். என்னோட கலைக்கு வேலை கிடையாது. உன் கலைக்கு வேலை கிடையாது. ஆனா பிராண்டி விஸ்கில விலைக்கு தானே விற்கிறாங்க. அதுக்கு பணம் வேணுமே. அப்பா நீங்க இது அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. இவர் உட்கார்ந்து வரைவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்களே புடக்கால் உட்கார்ந்து அடிச்சு நோட்டுங்களா? இருக்காது. எப்படி நம்ம வீடு அப்படி போடு. அது வேற ஒண்ணும் இல்ல, காத்து அடிச்சா கொஞ்சம் தூசு பறக்கும், அவ்வளவுதான். பழகி விட்டோம், சரியாக போய்விடும். இங்க நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா என்ன ஆறுது? பறக்கிற தூசில நீ காணாம போயிருவ. அப்புறம் போலீஸ் நாயை கொண்டு வந்து மோப்பம் முடிச்சுட்டா உன்னை கண்டுபிடிக்கிறோம். கவலைப்படாத, ஜமக்காலம் இருக்குது, எடுத்து விரிச்சுக்க. திங்கு புங்கு ஜங்கு புங்குன்னு ஆடிடு. இந்த இடத்துக்கு எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? கிளவி வாடகையில ஒண்ணு வாங்காராக்கும். அப்பப்ப வெத்தலை வாக்கு போகையில வாங்கி தரணும். உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி தரணும். வாரத்துக்கு 2 இங்கிலீஷ் படம். என்னது, இந்த வயசுல கிழவி இங்கிலீஷ் படம் பாக்குதா? கிழவன் சாகும்போது தமிழ் படம் எல்லாம் பாக்கார கெட்டு போயிருவேன்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போட்டார். அதனால ஒன்லி இங்கிலீஷ். ஆமா, இது எதுக்கு குறுக்க கயத்தை கட்டுறீங்க? ஓ இதுவா? அது புதுசா நீங்க குடி வந்திருக்க பாரு. குறுக்க இப்படி ஒரு கவத்தை கட்டி பாகப்பிரிவினை பண்ணிட்டா நீ சங்கோஜம் இல்லாம நடமாடலாம், கூச்சம் இல்லாம குதிக்கலாம். அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. இப்போ அந்த பக்கம் உந்து, இந்த பக்கம் எந்து. அறுவரி இல்லாமல் அடுத்தவர் அறைக்குள் யாரும் பிரவேசிக்க கூடாது. வெரி குட். நான் உங்க போர்ஷன் பக்கமே வரல. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்னது இது? இங்க போலீஸ் ரைட் தான் நடக்கும்னு சொன்னீங்க. இப்படி பூகம்பம் வரும்னு சொல்லவே இல்லையே. பூகம்பம் இல்ல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்குதா. வீடு வேற ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காட்டின வீடு. அதனால ரயில் கிராஸ் ஆச்சுன்னா இப்படி ஆடும். இன்னும் எவ்வளவு நேரங்க இப்படி ஆடும்? இந்த நேரத்துக்கு ஆடும், அப்புறம் நின்னுடும். எப்படி எப்படி ஆடு ஆனா விழாது. வீடு விழாது, ஆனா அடிக்கடி நாம தான் இப்படி. ஒன்னும் அடிக்கடி பள்ளிய இல்ல, நான் தானே உங்க மேல விழுந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னமோ ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனா என்ன ஆச்சுன்னு புரியல. நான் என் போர்ஷன் போறேன். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது.
எனக்கு பேண்ட் ஷர்ட் பொருத்தமா இல்ல. என்ன அது பாட்டிகளை எல்லாம் ஏத்தி இருக்கிற? கழுத்துல தாலி இல்லாதவங்க எல்லாம் விபச்சார கேஸ்ல புக் பண்ணி நீங்க தானே வண்டியில சொன்னீங்க. உத்து பார்த்தாலே செத்து போடுவான் போல இருக்குது. இறங்குங்கம்மா. ஏத்தனதா ஏத்தனீங்க, அப்படியே சினிமா தியேட்டர் முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஏன்னா இங்கிலீஷ் படம் நடக்குது. இது என்ன டாக்ஸி நான் நினைச்சுக்கிட்டேன். இறங்கம்மா. ஏயா வயசு பொண்ணுங்களா பார்த்து ஏத்துன்னா பழசு பட்டெல்லாம் ஏத்தி இருக்கிற. இது என்ன போலீஸ் ஜீப் நினைச்சுக்கிட்டியா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சுக்கிட்டியா? இறங்கம்மா. இறங்குமா. இறங்க. ஏண்டா இந்த பொண்ணு அடிச்ச? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறது எதுக்கா சார்? அடமானம் வைக்கத்தான். கரெக்ட் சார். கழுத்துல கட்டுல தாலி அடமானம் வச்சுட்டு கால்ல கட்டுற சலங்கி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா சார். இவளை எல்லாம் என்ன? ஐயோ மன்னிச்சுங்க சார். சார் சார் உங்களையே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாளா சார் இவளை? ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயா சாபா மன்னிச்சுங்க. நிறுத்து. பொண்ணுங்களை என்ன துவைக்கிற துணி நினைச்சுக்கிட்டியா? இந்த வாங்குற. டேய் கட்டின பொண்டாட்டிய கண்கலங்காம வச்சு காப்பாத்த பக்கு இல்லாத நீ எல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணோட அருமை தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மக இருந்துச்சு. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். மாப்பிள்ளையா வந்த சோமாரி என் பொண்ணை கொடுமைப்படுத்தினான். அதை கண்டு சகிக்காம அவளுக்கு நானே விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துல அவ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா. நீ ஏன்டா அழுவுற? அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன். சட்டத்தை வச்சு தம்பதிகளை பிரிக்க மட்டும் இல்ல சேர்த்து வைக்கவும் முடியும்னு. அதைத்தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒழுங்கு மரியாதையா நீ இவகிட்ட நடந்துக்கல, உன்னை உள்ள தள்ளி உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு புடிவான் படுவா. கட்டிப்புடுறா. கட்டிப்புடி. என்ன இல்ல பாப்பாவ கட்டிப்புடி. என்ன சாராவது மோராவது கட்டிப்புடி. முத்தம் கொடு. இது முத்தம்னா தெரியாதா? பாய் அப்படிதான். என்ன இந்த குறுக்கு குறுக்குது? பாப்பா பையன் வெறியில இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கே ஆபத்து வரும். கதவை மூடிட்டு சந்தோஷமா இருங்க. வர்றேன்.